ஹலோ ஃபில்லாஸ், வெல்கம் டு புது வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஓஜி யூசர்ஸ்க்கு தெரியும் எப்படின்னா, அந்த லாக்டவுன் கிட்ஸ் முன்னாடி சோஷியல் மீடியா எப்படி இருந்துச்சு, லாக்டவுனுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். எனக்கு பர்சனலாக அந்த கண்டென்ட் எங்கே தோணுச்சு அப்படின்னா, இந்த ஐபிஎல் டைம்ஸு. ஸோ எப்பப்போல்லாம் வந்து இந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அப்போல்லாம் எனக்கு தெரியும், தோணும் கொஞ்சம் லாக்டவுனில் நிறைய பேர் வளர்ந்துட்டானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு புதுசாக வந்து தியரி சொல்கிறது, புதுசாக வந்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறவங்களாம் வெளியே வருவான். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுலாம் இருக்காது. எப்படின்னா, வென் யூ ரிமெம்பர் 2019 கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனு கத்துவோம். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பெருசாக இந்த ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாலே ட்விட்டரில் தான் ஒப்பீனியன்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் அந்தளவு பாப்புலர் கிடையாது, லைட்டாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அது தவிர எப்படி இருக்கும் அதெல்லாம் யாருக்கு தெரியாது. இந்த லாக்டவுனில் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் இன்க்ளூடிங் மீ நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்னா என்ன, சோஷியல் மீடியானா என்ன, அதோட பவர் என்ன, அப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்சோ அந்த டைமில் தான் என்ன பண்ணானுங்க, தெரியுதோ தெரியலையோ எல்லாத்தையும் சும்மா பேருக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்காம சும்மா பேருக்கு பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பித்து புது ஜீவன்கள் அப்போ தான் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதோட பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தெரியுதோ தெரியலையோ நடுவில் வந்து பூந்துடுறானுங்க. அதை வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியலை. அவனுங்களை வந்துட்டு உங்களுக்கு தெரியலடா அப்படின்னு நம்மளால் ஃபுல்லாக சொல்ல முடியலை, பேசிட்டோன்னு சொல்லி ஃபுல்லாக விட முடியல. பல விஷயம் அப்படி தான் ஆகிப்போச்சு. முக்கியமாக சொல்லணும் ஐபிஎல். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, லாக்டவுனில் கிரிக்கெட்டை பாட்டு வந்துட்டு ஸோ ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு அப்படியே ஹைப் பண்ணுறானுங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி, ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட்டில் இருக்க எல்லா பெரிய பிளேயர்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் உருவாகிட்டானுங்க. என்னோட ஆரிஜின் சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்டவுன் தான். சும்மா ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு அங்கே அவரோட 4-5 மேட்சை பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க வந்து முட்டு கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ ஐபிஎல்லில் ஆல்மோஸ்ட் டாக்ஸிசிட்டிங்கிறது கண்டிப்பாக உருவாயிடுச்சு, அதை நம்ம தவிர்க்க முடியலை. ஆல்சோ பாலிடிக்ஸில் அண்ட் வென் அண்ணா நான் சொல்லவே தேவையில்லை எந்த அளவு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு அவருக்கு இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்க பல விஷயங்கள் எப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவை டிபெண்ட் பண்ணி தான் ஆயிடுச்சு. எந்த வகையில் சொல்ல வர அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு இப்போ நியூஸ் ஸ்டோரி படிக்கிறது கிடையாது. அதே மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு வந்து பேசுகிறானுங்க. எதில் பார்த்தேன் அப்படின்னா, இன்ஸ்டாவில் பார்த்தேன்டா, ட்விட்டரில் பார்த்தேன், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயமே பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டானுங்க. அதாவது பெர்ஸ்பெக்டிவ், ஒப்பீனியன், முக்கியமாக சொல்லலாம் ஒப்பீனியன் மேட்ரே மறந்துட்டானுங்க. ஏதாச்சும் தோணுச்சுன்னா டக்குன்னு வந்து இவன் மைண்டில் எனக்கு தோணுது என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல, சோஷியல் மீடியாவில் போய் போடுறான். அப்போது இவனுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சரோ இவனுக்கு தெரிஞ்ச இவனோ ஒருத்தன் என்ன சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு அதை அப்படியே வந்து சொல்லிடுறானுங்க, இதுதான்டா எங்கள் என்ன சொன்னார், அது அப்படி தான் அப்படின்னு சொல்லி. அப்போது வந்துட்டு நம்மளால் எகேன்ஸ்டாக பேச முடியல. எனக்கு கரெக்ட் பாயிண்ட்டை சொன்னால் அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போது வந்து நம்ம என்ன பேச முடியும்னா ஒன்றும் பேச முடிய மாட்டேங்குது, ஏன்னா அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதே மாதிரி இன்னும் ஒரு படிக்கு மேலே போனோம் அப்படின்னா, அட்டென்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் இங்கே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியும். முக்கியமாக லாக்டவுன் கடந்து வந்த பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த வேதனை தெரியும். முன்ன மாதிரி கிளாஸஸை கவனிக்க முடியறதில்ல, எதுவுமே வந்துட்டு ஈஸியாக புரிய மாட்டேங்குது. அவங்க தெளிவாக வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னால் மட்டும் தான் புரியுதே தவிர டக்குன்னு சொன்னால் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அந்தளவு இந்த சோஷியல் மீடியாங்கிறது நம்ம வாழ்க்கையில் புகுந்து விளையாண்டு வச்சுருக்கு. ஸ்டில் இவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியுமா கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை, வெளியே வர சான்ஸே கிடையாது. பட் நம்மளால் ஒன்று பண்ண முடியும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், அதனால் கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா ரொம்ப உள்ளே போயிட்டுருக்குறோம், அது பச்சையாக தெரியுது. எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் எடுத்து காமிக்கிறது, எல்லா ஒப்பீனியனும் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியா பார்த்துட்டு ஏதோ, ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது ஒரு வைடர் வேர்ல்டு மாதிரி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்கேருந்து வேணால் வரும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு நான் அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறேன், இதை ஃபாலோ பண்ணுறேன், அந்த லாங்குவேஜ் கற்றுக்க போகிறேன். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் நான் வந்து ஜாப்பனீஸ் கற்றுட்ருக்கேன், நான் கொரியன் கற்றுட்ருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ சோஷியல் மீடியா விட்டு தள்ளி இருங்க. நான் வந்து வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். யூஸ் பண்ணுங்கள், அளவாக யூஸ் பண்ணுங்கள்.
என் வீடியோ பாருங்கள், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க தப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான். இது சும்மா ஒரு தோணுச்சு பேசலாம்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து கண்டென்ட் அப்படி பில்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லலான்னு இருக்கேன். என்னென்னா மந்த்லி ரீகேப் அப்படின்னு சொல்லி ஒரு மஜா ஐடியா வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மந்த்லி வந்துட்டு இந்த மாதம் எப்படி நடந்துச்சு, இந்த மாதம் என்னென்ன மஜா விஷயங்கள் நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படி மந்த் எண்டில் வந்து உங்கள்கிட்ட யாப் பண்ண போகிறேன். ஸோ ரெடி ஃபார் திஸ். அண்ட் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் இருக்குது, இதை பற்றி பேசலாம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தாராளமாக பேசலாம். அண்ட் அவ்வளோதான் guys. See you in next video. Until then, Matthew. Bye. கதையா